ஸோ வெல்கம் டு கியூப் மேத் 1729 சேனல். ஸோ நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஸோ வெல்கம் டு கியூப் மேத் 1729 சேனல். ஸோ நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஆல்ரெடி நான் மே மந்தில் ஃபஸ்ட்டு 2 வீக் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். த டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது தேர்ட் வீக்கு. ஸோ தேர்ட் வீக் ஆஃப் த மே மந்த் விச் ஐம் டேக்கன் டாப் 20 current affairs. So most probably all the 20 current affairs are which is most useful for your upcoming examinations. Let me discuss one by one. ஓகே, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்க பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து கோவிட் வந்து ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. வெளியில் போகும்போது மாஸ்க் போடுங்க, சேஃபாக இருங்க, ஓகேங்களா? ஸோ வீட்லேயே இருங்க, இங்கே சும்மா 100 வெளியே போய் சுற்றாதீங்க. ஓகே, ஃபைன். ஸோ வி கேன் மூவ் ஆன் டு தி டாபிக் வாட் ஐ டோல்ட் current affairs, the top 20 current affairs of third week of the May month. Okay, so May month third week, top best 20 current affairs which I am taken. So under the first one, look at here what I am given. So Kerala, the 15th assembly elections so over. The winner Pinarayi Vijayan has been appointed as the chief minister of Kerala. ஸோ திஸ் பீங் ஸ்வான் இன் பை தி கவர்னர் ஆரிஃப் முகமது கான். இதில் என்ன கேட்கலாம்? ஸோ எத்தனாவது அசம்பிளி எலெக்ஷன் கேட்கலாம். 15வது அசம்பிளி எலெக்ஷன். வின்னர் யாருன்னு கேட்கலாம். பினராயி விஜயன். ஆல்ரெடி அவர் லாஸ்ட் இயர் அவர் தான் இருந்தார் லாஸ்ட் 14th அசம்பிளி எலெக்ஷன்லேயும். ஸோ செகண்ட் டைம் ஜெயிச்சிருக்காரு. ஹீஸ் செகண்ட் டைம் இன் ரோ. யார் அங்கே இருங்க கவர்னர் மோஸ்ட்லி வந்து சிஎம்ஐ வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது வந்து கவர்னர் தான். ஸோ கேரளாவோட கவர்னர் வந்து ஆரிஃப் முகமது கான். இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்எஸ் பினராயி விஜயன் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர் கேட்கலாம். ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தான் ஒரு. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ் ஓவர். அண்ட் தென் ஹீ இஸ் அப்பாயிண்டட் அஸ் அ பார்லிமெண்ட்ரி பார்ட்டி லீடர் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ தி ரீசென்ட்லி அதை அப்பாயிண்டட். ஓகே, இதுதான் அதிகபட்சமான கொஸ்டின்ஸ். ஸோ அவரோட கேபினெட்டில் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஆல் ஃப்ரெஷ் ஃபேஸஸ், நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் குட். ஓகே, வி ஹாவ் டு மூவ் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின் தான். பென்பா செரிங் ஹேஸ் பீன் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் சென்ட்ரல் திபெத்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். நோட் பண்ணிக்கோங்க. பென்பா செரிங் ஹேஸ் பீன் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் தி சென்ட்ரல் Tibetan administration. So very important question. Okay, so we have to move on with the next one. So Rajiv Gandhi 30th death anniversary was observed on May 21st 2021. ஸோ இது எத்தனாவது டெத் அனிவர்சரி கேட்கலாம், இல்லை டே கேட்கலாம். ஸோ அதனால் வாய்ப்புகள் இருக்குது. 30th death anniversary was observed on May 21st 2021. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு லேட் பிரைம் மினிஸ்டருங்கிறனால வந்து கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வி ஹேவ் டு மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஒன். த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வாஸ் அப்சர்வ்ட் ஆன் May 22nd. ஸோ தட் டுடே, எஸ் திஸ் டே. ஓகே, May 22nd. இதோட தீம் என்னவா வச்சுருக்காங்க அப்படின்னா we are part of the solution. So biological diversity day which was celebrated on every May 22nd. Then theme of the day is we are part of the solution. இதில் வந்து கேட்கலாம் when is the international day for biological diversity observed கேட்டாங்கன்னா என்ன போடுவீங்க? It is May 22. ஓகே, அதோட தீம் கேட்பாங்க. தீம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரஷ்யா ஹேஸ் ஸ்டார்டட் இட்ஸ் பிக்கெஸ்ட் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் வித் சைனா. ஸோ எந்த கண்ட்ரி வந்து ஸோ பிக்கெஸ்ட் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கிச்சு, எந்த கண்ட்ரியோட ரஷ்யா வந்து இது பண்ணியிருக்குன்னா சைனான்னு கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் சான்சஸ் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். இது கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகே, fine. So we have to move on with the next one. So Russia has started its biggest nuclear power project with China. The next one, இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன்.
So UK has decided to launch plans for global pandemic radar to detect COVID-19 variants and emerging disease. ஸோ இது எந்த கண்ட்ரின்னு கூட கேட்கலாம். விச் நேஷன் ஹஸ் டிசைடட் டு லான்ச் பிளான்ஸ் ஃபார் குளோபல் பேண்டமிக் ரேடார் டு டிடெக்ட் COVID-19 வேரியன்ட்ஸ் அண்ட் எமர்ஜிங் டிசீஸ்னால் எந்த கண்ட்ரி போடணும்? நீங்கள் யூகே போடணும். ஸோ இதில் யூகேங்கிறனால நான் அங்கே இருக்க பிரைம் மினிஸ்டர் சொல்லிடுறேன். யூகே பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு நல்லா தெரியும், போரிஸ் ஜான்சன். அவர் தான் இதை அனௌன்ஸ் பண்ணார். வித் த ஹெல்ப் ஆஃப் ஒர்க்கிங் வித் WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட பார்ட்னரிங் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, அது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இனஃப். தென் அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஹேஸ் அப்ரூவ்ட் செட்டிங் அப் ஆஃப் தி லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில். எஸ், இது கேட்கலாம். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் அப்ரூவ்ட் செட்டிங் அப் ஆஃப் தி லெகிஸ்லேட்டிவ் கவுன்சிலிங் கேட்கலாம். இது வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்கால் வந்தோடனே உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக சிஎம்ஐ அப்ரூவ் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியும், மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. ஸோ த லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் ஆர் விதான் பரிஷத்துன்னு சொல்லுவாங்க. லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர் விதான் பரிஷத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஹேஸ் அப்ரூவ்ட் செட்டிங் அப் ஆஃப் தி லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, வி ஹவ் டு மூவ் ஆன் வித் நெக்ஸ்ட் ஒன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அக்கார்டிங் டு அ நியூ ஸ்டடி அண்டார்டிகா வில் ரீச் அ கிளைமேட் டிப்பிங் பாயிண்ட் பை 2060 அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஜேர்னல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நியூ ஸ்டடி பப்ளிஷ் பண்ணி. அண்டார்டிகா ஐசீட் எப்போ ரீச் ஆகும்னா, அந்த டிப்பிங் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகும் அப்படின்னா 2060 வருமாமா. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த குளோபல் கிரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த அண்டார்டிக்காவோட ஐசீட் ரொம்ப டாப் டிப்பிங் பாயிண்ட்டை டச் பண்ணுறது எப்போ வரும்னு சொல்கிறாங்கன்னா 2060 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அக்கார்டிங் டு நியூ ஸ்டடி அண்டார்டிகா விச் வில் ரீச் அ கிளைமேட் டிப்பிங் பாயிண்ட் பை விச் இயர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஓகே, த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் ஆஸ்க்டு வாட்ஸ்அப் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் டு வித்ட்ரா இட்ஸ் ப்ரைவேசி பாலிசி அப்டேட். எஸ், இப்போ ரீசெண்டாக தான் நம்ம யூனியன் மினிஸ்ட்ரியிலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க வாட்ஸ்அப்புக்கு. ஸோ அந்த ரீசெண்டாக அப்டேட் ஆன ப்ரைவேசி பாலிசியை வித்ட்ரா பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஐ தாட் டைம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், May 25 அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லி. ஸோ இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வித்ட்ரா பண்ண சொன்னாங்கன்னு கூட கேட்கலாம், நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்து. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம போனோம்னா, ராஜஸ்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டிக்ளேர்டு மியூக்கர்மைகோசிஸ் டிசீஸ் அஸ் ஆன் எபிடமிக் இன் த ஸ்டேட். எஸ், இப்போ இது ரீசெண்டாக அந்த கரும்புஞ்சை நோய்கள் பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ராஜஸ்தான் மாநிலம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இட்ஸ் ஆன் எபிடமிக் இன் த ஸ்டேட்டுன்ட்டு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த பிளாக் ஃபங்கஸ் கேசஸ் பேஷண்ட்டுக்கு நிறையா ஆகிட்டு இருக்குது. ஃபைன். அடுத்து, த இன்டர்நேஷ்னல் டே அகைன்ஸ்ட் ஹோமோஃபோபியா, டிரான்ஸ்ஃபோபியா அண்ட் பைஃபோபியா இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் May 17. இதுவும் கேட்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் 17ஆம் தேதி, May 14ஆம் தேதி தான் இது பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் டே அகைன்ஸ்ட் ஹோமோஃபோபியா, டிரான்ஸ்ஃபோபியா, பைஃபோபியா. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. தென் ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஹேஸ் பார்ட்னர் வித் பயாலஜிக்கல் லிமிடெட் இந்தியா ஃபார்மா கம்பெனி ஃபார் மேனுஃபேக்சரிங் இட்ஸ் COVID-19 வேக்சின். ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி எந்த ஃபார்மசி கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் COVID-19 வேக்சினுக்கு டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பயாலஜிக்கல் லிமிடெட். ஸோ எந்த ஃபார்மசி? பயாலஜிக்கல் லிமிடெட், இந்தியன் ஃபார்மசி. ஓகே, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பார்ட்னர் கம்பெனி எந்த நாட்டை சேர்ந்த கம்பெனி நமக்கு தெரியும், அது யூஎஸ் சேர்ந்த கம்பெனி தான். இது யூஎஸோட ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி தான் இந்தியாவோட பயாலஜிக்கல் லிமிட்டோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க COVID-19 வேக்சினுக்கு இது பண்ணுறதுக்கு. ஓகே, தென் விச் ஐ ஆல்ரெடி டிஸ்கஸ், பென்பா Sering has been elected as the new president of the Central Tibetan Administration. Okay, then this also important. Arjun Singh Bhullar has become the first Indian fighter to become MMA world champion. ஸோ அதாவது MMA இங்கே மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த டைட்டில் ஜெயிச்சிருக்கார், ஹெவி வெயிட் டைட்டிலு. யாருன்னா அர்ஜுன் சிங் புல்லார்.
ஸோ அவர் ஜெயிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நடந்த சிங்கப்பூரில் நடந்த இந்த ஈவெண்ட்டில் மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸில் சாம்பியன்ஷிப்பில். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்தியன் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஹேஸ் பீன் லான்ச்ட் இன் பூனே. ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க? பூனேயில். இதுவும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. Then we have to move on with 16th question. So Andhra Pradesh has launched a new policy to double its oxygen manufacturing capacity. ஆமாம், இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ எந்த ஸ்டேட் வந்து ஆக்சிஜன் மேனுஃபேக்சரிங் டபுள் பண்ணுற கெப்பாசிட்டியை இது பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் நீங்கள் ஆந்திர பிரதேசன் போடணும். ஸோ மோர் சான்சஸ் டு ஹவ் டு ஆஸ்க் விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்ட் a new policy to double its oxygen manufacturing capacity na ஆந்திர பிரதேஷ். தென் ஃபைனலாக இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு கண்ட்ரி வந்து ஹேஸ் பேட் ஃபாரின் கரிக்குலம் அண்ட் ஃபாரின் ஓனர்ஷிப் இன் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு சொல்லியிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னா சைனா. ஸோ சைனா ஹேஸ் பேட் ஃபாரின் கரிக்குலம் அண்ட் ஃபாரின் ஓனர்ஷிப் இன் ப்ரைவேட் ஸ்கூல். ஓகே, அடுத்து இது பாருங்கள். ஸோ ஆந்திரா பிரதேஷ் ஹேஸ் டிசைடட் டு மேக் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஒர்த் ₹10 lakh ஈச் ஃபார் த சில்ட்ரன் அர்பான் டியூ டு COVID-19 பேண்டமிக். ஸோ இது COVID-19 பேண்டமிக்கால் நான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஒர்த்து 10 lakh பண்ணுறாங்க. பரவாயில்ல, இது வந்து ஆந்திர பிரதேச மாநிலம். இது வாய்ப்புகள் இருக்குது கேட்குறக்கு. ஸோ ஆந்திர பிரதேச நமக்கெல்லாம் தெரியும், ஜெகன்மோகன் ரெட்டி தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 lakh ஃபார் எவ்ரி சைல்டு ஹூ ஹேஸ் லாஸ்ட் போத் தியர் பேரண்ட்ஸ். இதனால் இந்த கோவிடால் இறந்த பேரண்ட்ஸ் இறந்த சில்ட்ரனுங்களுக்கு அவங்க போடுறாங்க 10 லட்ச ரூபா. ஓகே, கோவிடால் இறந்த பேரண்ட்ஸோட அந்த சைல்டுக்கு. ஓகே, ஃபைன். தென் த சென்டர் ஹேஸ் ரிலீஸ்ட் ₹5,968 crore அமௌண்ட் அண்டர் த ஃபர்ஸ்ட் tranche ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜல் ஜீவன் மிஷன். எஸ், நமக்கு இது எல்லாமே தெரியும். இந்த ஜல் ஜீவன் மிஷன் வந்து இப்போ தான் ஃபினான்ஷியல் இயரில் 2021 to 22 இந்த ஃபினான்ஸ் இயருக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு 4 ஃபேஸில் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபெசிலிட்டிஸு. அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நம்ம எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ₹5,968 crore ஒரு 15 மாநிலத்துக்கு இது இம்ப்ளிமெண்டேஷனுக்காக பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய 4 ட்ரான்ச்சஸ் இருக்குது. அது என்னென்னு அப்கமிங்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தென் ஃபைனலாக நம்ம லாஸ்ட் கொஸ்டின் வரும். த US ஹேஸ் அனௌன்ஸ்ட் தட் இட் வில் ஷேர் 80 million வேக்சின் டோஸ் ஓவர் த நெக்ஸ்ட் 6 weeks. யா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இங்கே வந்து யூஎஸோட பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, ஜோ பைடன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 80 million வேக்சின் டோஸை வந்து நாங்கள் வந்து குளோபலாக வந்து நெக்ஸ்ட் 6 weeksக்குள்ளே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜோ பைடன். ஓகே, ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் இது பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொரு கொஸ்டின்ஸை தெரிஞ்சுக்கோங்க இதில் வேணால். இப்போ ரீசெண்டாக நம்ம இது கிரிக்கெட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இப்போ ஆசிய கப் T20 வந்து ஜூனில் நடக்கிறதா இருந்துச்சு ஸ்ரீலங்காவில். அது ரீஷெடியூல் ஆயிடுச்சு, போஸ்ட்போன் பண்ணுறாங்க. எப்போ நடக்கும்னு தெரியாது, ஏன்னா கோவிட் சுச்சுவேஷனால். ஸோ இதை வந்து கிரிக்கெட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆஸ்லே டி சில்வா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ 3 வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்டேன். நான் லாஸ்ட் வீக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தென் விடாமல் சேனலை பாருங்கள், நோட்டில் எழுதி வச்சு படிங்க, சும்மா பாசிட்டு போயிடாதீங்க. ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதி வச்சு படிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.